எனது அருமை மாணவ கண்மணிகளுக்கு என் இனிய வணக்கம். நான் உங்கள் தமிழாசிரியை உமாதேவி பேசுகிறேன். இங்கு நாம் 10ஆம் வகுப்பு தமிழ் பாடப்பகுதியிலிருந்து இயல் 5 உள்ள கவிதை பேழையின் நீதி வெண்பா, ஆசிரியர் ப. செய்குதம்பி பாவலர். இந்த இயல் முழுவதுமாகவே பார்த்தீங்க அப்படின்னா கல்வியினுடைய சிறப்பை பற்றி சொல்லிட்டு வந்துட்டுக்கிறாங்க. இங்கு நீதி வெண்பா அப்படின்ற இந்த பகுதியிலையும் பார்த்தீங்கன்னா கல்வியினுடைய சிறப்பை தான் சொல்கிறாங்க. அதாவது அறிவுடையவர்களே எல்லாம் உடையவர்கள் இல்லையா? அறிவு இல்லாதவர்கள் என்ன உடையவராக இருந்தாலும் எதுவுமே இல்லாதவர்களே. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய உலகம் அப்படின்னும்போது போட்டி நிறைந்த இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நமக்கு கல்வி அறிவு அப்படிங்கிறது ரொம்பவுமே தேவையான ஒன்று. இந்த காலத்தில் கல்வி அறிவு இல்லாமல் ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் அது பொருந்தாது இல்லையா? அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா திருவள்ளுவர் இது போல் அன்னைக்கே சொல்லி வச்சார். அறிவுடையவர்களே எல்லாம் உடையவர்கள், அறிவு இல்லாதவர்கள் என்ன உடையவராக இருந்தாலும் எதுவும் இல்லாதவர்களே அப்படின்னு சொல்லிட்டு, மேலும் தொற்றனைத்து ஊறும் மகேனி கற்றனைத்து ஊறும் அறிவு. இது போல அறிவினுடைய சிறப்பை சொல்லணும் அப்படின்னு சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த அறிவு நமக்கு எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னு கேட்டால் நம்ம படிக்கக்கூடிய படிப்பிலிருந்து தான் நமக்கு அறிவே கிடைக்கிறது. படிக்கக்கூடிய இந்த படிப்பின் மூலமாகத்தான் ஒருத்தன் தன்னுடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோளை அடையிறான் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அப்போ குறிக்கோளற்ற ஒரு வாழ்க்கை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்ககிட்ட கல்வி அறிவு இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். இதுபோல் அறிவினுடைய சிறப்பை இந்த நீதி வெண்பா அப்படிங்கிற ஒரு பாடலின் வாயிலாக ப. செய்குதம்பி பாவலர் ரொம்ப அருமையாகவே சொல்லியிருக்காரு. அவரை பற்றின சில குறிப்புகளை பார்த்த பிறகு நம்ம பாடத்துக்குள்ளார வருவோம். சதாவதானம் எனும் கலையில் சிறந்து விளங்கிய செய்குதம்பி பாவலர் 1874 முதல் 1950 வரை கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடி எனும் ஊரைச் சேர்ந்தவர். 15 வயதிலேயே செய்யுள் இயற்றும் திறன் பெற்றவர். இது ரொம்ப பெரிய அவருக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம் இல்லையா? 15 வயதிலேயே செய்யுள் இயற்றக்கூடிய அளவுக்கு இவர் திறம் பெற்று இருக்கிறார். அப்போ கடவுள் கொடுத்த ஒரு வரம் அப்படின்னு சொல்லலாம். சீராபுராணத்திற்கு உரை எழுதியவர் இவர் தான் பார்த்தீங்கன்னா சீராபுராணம் அப்படிங்கிற இந்த நூலுக்கு உரையும் எழுதியிருக்கிறார். 1907 மார்ச் 10ஆம் நாளில் சென்னை விக்டோரியா அரங்கத்தில் அறிஞர் பலர் முன்னிலையில் 100 செயல்களை ஒரே நேரத்தில் செய்து காட்டி சதாவதானி என்று பாராட்டு பெற்றார். இது 1 மார்க்ஸில் கேட்பாங்க. சதாவதானி என்று அழைக்கப்படுபவர் அப்படின்னு சொல்லிட்டு 1 மார்க்ஸில் கேட்பாங்க. அப்போ நம்ம செய்குதம்பி பாவலர் அப்படின்னு எழுதுவோம். இவர் நினைவை போற்றும் வகையில் இடலாக்குடியில் மணி மண்டபமும் பள்ளியும் உள்ளன. இவரது அனைத்து நூல்களும் நாட்டுடைமை ஆக்கப்பட்டுள்ளன அப்படின்ற குறிப்போட நம்ம பாடத்திற்குள் செல்வோம். நுழையும் முன் கற்றவர் வழி அரசு செல்லும் என்கிறது சங்க இலக்கியம். தோண்டும் அளவு ஊறும் நீர் போல கற்கும் அளவு அறிவு சுரக்கும் என்கிறது திருக்குறள். அதுக்கு தான் நம்ம சொன்னோம், தொற்றனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தர்தம் கற்றனைத்து ஊறும் அறிவு அப்படின்னு சொல்லிட்டு.
இல்லையா? அதாவது ஒரு கிணறு அப்படின்னு சொல்லி இருந்துச்சு, அல்லது நீர் ஊறக்கூடிய இடமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த இடத்துல வந்து நீரை வந்து நம்ம எடுக்க எடுக்க அது சுரந்து கொண்டே இருக்கும். அதுபோல் கல்வியை வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம படிக்க படிக்க அறிவானது நமக்கு சுரந்து கொண்டே இருக்கும். மற்றவங்களுக்கு எடுத்து கொடுக்க கொடுக்க நம்முடைய அறிவு மேலும் வளரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா? கல்வியை போற்றுவதை புறநானூற்று காலத்திலிருந்து தற்காலம் வரை தொடர்கின்றன. இந்த புறநானூறு அப்படின்னு சொன்னோன்னா எனக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னு தோணுது. இந்த ஒரு பாடலை பாருங்கள். பிறப்பு ஓரன்ன உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் திரியும். ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருக என்னாது அவருள் அறிவுடையோன் ஆறு அரசும் செல்லும் வேற்றுமை தெரிந்த நாட்பாலுள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கண் படுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புறநானூற்று பாடல். இது ஒரு அருமையான ஒரு பாடல். இதை கண்டிப்பாக இந்த இடத்துல நம்ம சொல்லியே ஆகணும். அரசர்கள் கூட எத்தகைய வேறுபாடும் கருதாமல் கற்றவர்களை தமக்கு ஆசிரியர்களாக கருதி அவர்கள் தெரிவிக்கும் வழியில் தவறாமல் அன்பாகவும் நடந்து வந்த உண்மையை இங்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது அவன் வந்து அரசனே ஆனாலும் சரி, அவனுடைய சபையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கற்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழுக்களாக இருப்பாங்க. அவங்களுடைய ஆலோசனையின்படியே அரசன் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி செய்வான் அப்படிங்கிறது சங்க காலத்தில் இருந்த பழக்கமாக இருந்துச்சு. அக்கால மக்கள் இவ்வளவு அருமையாக கல்வியை போற்றி வந்தமையினால்தான் அவர்கள் வாழ்க்கை அறிவொளி மிகுந்து மற்ற நாடுகளுக்குள்ளும் இந்நாட்டின் வழி மக்களுக்குள்ளும் நல்ல எடுத்துக்காட்டாக துலங்குகிறது. அது மட்டுமல்ல, ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அண்ணன் தம்பி 2 பேரும் இருக்கிற பட்சத்தில் அண்ணன் மூத்தவனாகவே இருந்தாலும் தம்பி வந்து நல்லா படித்தவனாக இருக்கிறான் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இளையவனாக இருக்கக்கூடிய தம்பிக்கு தான் வந்து முதலிடம் கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால் அவன் படிச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இதுபோல் இளையவனுக்கே வந்து முன்னுரிமை கிடைக்கும். இதுபோல் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவன் வந்து மூத்தவனாக இருந்து பெரிய பிரயோஜனம் இல்லை, அவன் படித்தவனாக இருக்கணும் இல்லையா? அப்போ இளையவனாக இருந்தாலும் படித்தவருக்கே பெருமை அப்படிங்கிறது இங்கு சொல்லப்படுகின்ற கருத்து. இதுபோல் படிப்பு அப்படிங்கிறது அறிவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நமக்கு கொடுக்குது. இந்த அறிவின் காரணமாக தான் நம்மால் பகுத்து ஆராய்ந்து ஒரு விஷயத்தை தெரிந்து செய்ய முடியும். அதனால் அறிவு என்ற ஒன்றை பெறுவதற்கு பார்த்தீங்க அப்படின்னா கல்வியே ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக நமக்கு அமையும் அப்படின்னு சொல்ல வராரு. இந்த கல்வி அப்படின்னும்போது மற்றவங்களுக்கு கொடுக்க கொடுக்க இது வளருமே தவிர குறைந்து போகாது. நம்மக்கிட்ட இருக்கிற பணம், பொருள், காசு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா குறைந்து போகும். ஆனால் இந்த செல்வம், அதாவது கல்வி செல்வம் ஆகிய இச்செல்வத்தை மற்றவருக்கு கொடுக்க கொடுக்க பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் அதிகரிக்குமே தவிர குறைந்து போகாது. மேலும் பார்த்தீங்க அப்படின்னா கள்வர்களால் திருட முடியாது. இந்த செல்வத்தை கள்வர்களால் திருட முடியாது. மற்ற செல்வங்கள் எல்லாம் வந்து திருட்டு போய்விடும். ஆனால் இந்த செல்வத்தை யாராலும் திருட முடியாது. இதுபோல் பல்வேறு சிறப்புகளை கொண்டது கல்வி. பூக்களை நாடி சென்று தேன் பருகும் வண்டுகளைப் போல நூல்களை நாடி சென்று அறிவு பெற வேண்டும் இல்லையா? அப்போ இங்கே சொல்ல வர்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய நூல்களை படிக்கணும். ஒவ்வொருத்தவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா நூல்களின் வாயிலாகத்தான் நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா? வண்டு எப்படி வந்து தன்னுடைய உணவான தேனை வந்து எடுப்பதற்காக பூக்களை நாடி செல்கிறது இல்லையா? அதுபோல் நம்ம என்ன செய்யணும்,
நம்ம நிறைய புத்தகங்களை நாடிச்செல்தல் அப்படிங்கிறது நல்ல பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நுழையும் முன் பகுதியில் பார்த்தோம். இப்போ பாடலுக்குழு போவோம். நீதி வெண்பா. கா பா செய்குதம்பி பாவலர். பாடல். அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை அறுத்துவதும் ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம் பொருத்துவதும் கல்வி என்றே போற்று. அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை அறுத்துவதும் ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம் பொருத்துவதும் கல்வி என்றே போற்று. அருமையான ஒரு பாடல் இது. இந்த பாடல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மனப்பாட பாடலும் கூட. எனவே மாணக்கர்களாகிய நீங்கள் இதனை கவனத்துடன் கேட்டுக்கொள்ளுதல் நன்று. பாடலினுடைய பொருளை பார்ப்போம். அருளை பெருக்கி. அருள் அப்படின்னு சொன்னால் கருணை அப்படின்னு அர்த்தம். அருள் என்பது கருணை. இந்த கருணை அப்படின்றத அதிகரிக்க செய்வது எது அப்படின்னு கேட்டால் ஒவ்வொன்றா சொல்லிட்டு கல்வி அப்படிங்கிறதுக்காக நமக்கு ஒவ்வொரு படிநிலையாக சொல்லிட்டு வராங்க. அருளை பெருக்கி. அருள் அப்படின்னும் போது கருணை, கருணையை அதிகரிக்க செய்து. அறிவை திருத்தி, அறிவை சீராக்கி. ஒரு நன்கு படித்த 4 விஷயங்களையும் தெரிந்த ஆன்றோர் சான்றோர்களால் மட்டுமே இது போல நல்ல விஷயங்களை செய்ய முடியும். எந்த விஷயங்கள் அப்படின்னு கேட்டால் கருணை, அறிவை சீராக்குதல், மயக்கத்தை நீக்குதல், இது மாதிரியான நல்ல விஷயங்களை எல்லாம் செய்ய முடியும். அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக அவனுக்கு கல்வி அறிவு இருந்தால் தான் அதை செய்ய முடியும். அதை தான் இங்கே சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அறிவை திருத்தி அப்படின்னும் போது அறிவை சீராக்கி. எல்லாருக்குமே அறிவு இருக்கும். மனிதனாக பிறந்த எல்லாருக்குமே அறிவு இருக்கும். ஆனால் அந்த அறிவினை சீராக சரியான வழியில் கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கல்வியினுடைய துணை வேண்டும். கல்வியினுடைய துணை இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த அறிவு அப்படிங்கிறது வீணாக போன ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ அந்த அறிவினை சீராக கொண்டு செல்வது எது அப்படின்னு கேட்டால் கல்வி தான். மருளை அகற்றி. மருள் அப்படின்னா மயக்கம், மயக்கத்தை நீக்கி. அப்போ மயக்கம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு பார்த்திங்கன்னா மனிதனாக பிறந்த நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் மயக்கம் இருக்கும் இல்லையா? பொண்ணு எனக்கு இது போல் நகை, ஆடை, ஆபரணங்கள் இது மேலே ஆசை அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலருக்கு பொன் பொருளின் மீது மயக்கம் இருக்கலாம். இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பொருளை வாங்கி வீட்டில் குவிச்சிக்கிட்டே இருப்பாங்க. இந்த பொருளுக்கான தேவை இருக்குதோ இல்லையோ அந்த மாதிரி அவங்க வீட்டில் பொருளை வாங்கி வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு மயக்கம்தான். எத்தனையோ விதமான மயக்கங்கள் உண்டு இல்லையா? இது போல் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இந்த மருளை, அதாவது இந்த மயக்கத்தை நீக்குவது எது அப்படின்னு கேட்டால் கல்வி தான். தேவையில்லாதவற்றையெல்லாம் நீக்கிவிட்டு நமக்கு தேவையானதை மட்டும் தேடி செல்லுமாறு நம்மை சீராக கொண்டு செல்வது கல்வி தான். மதிக்கும் தெருளை அறுத்துவதும். அதாவது மதிக்கும் தெருள் அப்படின்னு சொல்லும்போது இது போல் அறிவுக்கு தெளிவை தருவது இல்லையா? அறிவுக்கு தெளிவை தருவது. ஏற்கனவே நம்ம சொன்னது போல் ஒவ்வொருத்தவங்களுக்குமே அறிவு உண்டு இல்லையா? சாதாரணமாக படிக்காதவனாக இருந்தாலும் சரி அவனுக்கும் அறிவுண்டு, படித்தவனாக இருந்தாலும் சரி அவனுக்கும் அறிவுண்டு. ஆனால் அந்த அறிவை சரியான வழியில் செலுத்தணும் அப்படின்னா அவனுக்கு கண்டிப்பாக கல்வியினுடைய துணை தேவை இல்லையா? அதை தான் இங்கே சொல்கிறாங்க. மதிக்கும் தெருளை அறுத்துவதும். ஆவிக்கு உறுதுணையாய். ஆவி அப்படின்னா இடத்துல உயிர், உயிருக்கு உற்ற துணையாய், உயிருக்கு உண்மையாய் விளங்குவது கல்வி தான் இல்லையா? எத்தனையோ விஷயங்களை நம்ம சேர்த்தலாம்.
வீடு வாசல் நகை இது பணம் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ செல்வங்களை நம்ம சேமித்து வைக்கலாம். ஆனால் அத்தனையும் கடைசி வரைக்கும் நம்மோட வருமா அப்படின்னு கேட்டால் அது நிரந்தரம் அல்ல, குறைஞ்சி போயிடும். என்றைக்கா இருந்தாலும் அது மறைஞ்சு போயிடும். யாராவது நம்ம கேள்விப்படுறோமா, இது மாதிரிங்க இவன் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய பட்டதாரி படிப்பாளியாக இருந்தான், ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவனோட அறிவெல்லாம் போய் இப்போ வெறும் ஒரு 12ஆம் வகுப்பு படித்தவனா ஆயிட்டான், இன்னும் கொஞ்ச நாளில் வெறும் 10வது படித்தவனா ஆக போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாரையாவது சொல்கிறோமா? இல்லை. ஆனால் பொன் பொருள் காசு இந்த மாதிரி வச்சுருக்கிறவன சொல்கிறோம். இவன் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி கோடீஸ்வரனாக இருந்தான், இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா லட்சாதிபதியாக இருக்கான், இன்னும் கொஞ்ச நாளில் அதுவும் குறைஞ்சி போய் 1000-500 கையில் வச்சுட்டு சுற்ற போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இது மாதிரி கையில் இருக்கக்கூடிய செல்வங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா காணாத போயிடும். ஆனால் நாம் படித்த படிப்பு, அதாவது கல்வி அப்படிங்கிறது என்றைக்குமே குறைந்து போகாது அப்படின்னு சொல்லிட்டு, ஆவிக்கு உறுதுணையாய், ஆவி அப்படின்னா உயிருக்கு உற்றதுணையாய், இன்பம் பொருத்துவதும் கல்வி என்றே போற்று. இன்பம் அப்படின்னு சொல்லும்போது மகிழ்ச்சியை சேர்க்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? வாழ்க்கைக்கு மகிழ்ச்சியை சேர்ப்பது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விஷயம் சொல்லலாம். இன்றைக்கி அப்பா உனக்கு என்னப்பா மகிழ்ச்சி அப்படின்னா, இது போல் நான் என்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து இருக்கிற தருணம் எனக்கு மகிழ்ச்சியை தரும் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லலாம். இது போல் நான் நிறைய பொண்ணும் பொருளையும் எடுத்துகிட்டு போய் செலவிட்டு மகிழ்வது அப்படிங்கிறது எனக்கு மகிழ்ச்சியை தரும்னு ஒரு சிலர் சொல்லலாம். இப்படி ஒவ்வொருத்தவங்களும் தன்னுடைய மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விதமாக சொல்லலாம். ஆனால் இறுதி வரைக்கும் மகிழ்ச்சியை தரக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்க்குறது கல்வி ஒன்றே. அதனால தான் சொல்கிறாங்க கல்வி என்றே போற்று அப்படின்னு சொல்லிட்டு. பாடலுக்குள் மறுபடியும் வருவோம். அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை அறுத்துவதும் ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம் பொருத்துவதும் கல்வி என்றே போற்று. அருளை பெருக்கி அறிவை சீராக்கி மயக்கத்தினை அகற்றி அறிவுக்கு தெளிவு தந்து உயிருக்கு அரிய துணையாய் இன்பம் சேர்ப்பது கல்வியே ஆகும். எனவே அதனை போற்றி கற்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ரொம்ப அழகாக செய்கு தம்பி பாவலர் சொல்லி முடிக்கிறாரு. கடந்த காலங்கள் சங்க காலங்களில் பெண்களும் பார்த்தீங்க அப்படின்னா கல்வியில் சிறந்து விளங்கினாங்க. அதில் பெண்பாட் புலவர்களில் பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பிட்டு சொல்லணும்னா நம்ம ஔவையாரை சொல்லலாம் இல்லையா? மற்ற பெண்பாட்டவர்களுமே நிறைய விஷயங்களை சாதிச்சிருக்கிறாங்க. ஆனால் நம்ம சின்ன குழந்தையே படிச்சுட்டு வரக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஔவையார் அவர்களை இந்த இடத்துல நான் நினைவுகூர நினைக்கிறேன். அவங்களுடைய அந்த மதிநுட்பம், அதாவது அவங்களுடைய அந்த கல்வி அறிவின் காரணமாக என்ன பண்ணாங்க, எத்தனையோ விஷயங்களை அவங்க எளிமையாக செய்து முடித்தாங்க. இது போல் பகை நாட்டு மன்னன்கிட்ட இருந்து பார்த்தீங்க அப்படின்னா அதியமான் நெடுமானஞ்சிய போர் வராமல் காப்பாற்றினாங்க. தூது செல்வாங்க. ஒரு மன்னனுக்குரிய பண்புகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அரசருக்கு எடுத்துரைப்பாங்க. அவர்கள் அரசர்களே ஆயினும் அவர்கள் செய்யக்கூடிய தவற்றினை எடுத்து சொல்லுவாங்க. இது போல் ஒரு அரசவை அப்படின்னு சொல்லி இருந்துச்சு அப்படின்னா அரசனே ஆயினும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சான்றோர்களிடமும் ஆன்றோர்களிடமும் ஆலோசனை பெற்றே வந்தான். அவங்க சொல்லக்கூடிய வழியின்படியே நடந்தான். அதனால் அவனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா குடிமக்களிடையே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரவேற்பு இருந்தது. நல்ல ஆட்சி செய்யக்கூடிய அரசன் அப்படின்ற பேர் இருந்தது. இதுபோல் இது நல்ல விஷயங்கள் எல்லாமே நம்ம வாழ்க்கை நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் கல்வி தான் நமக்கு ஒரு அடித்தளமாக அமையும். அத்தகைய கல்வியை இளமையிலிருந்தே நம்ம என்ன பண்ணணும், சீராக கற்று வரணும். என கூறி
என்னுடைய இந்த பாடத்தை முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.